என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடி கிட்ஸ், இன்டெலெக்சுவல் டிசேபிள்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டரும் ஃபாலோ ஆவாங்க. லைக் ஏஎஸ்டி, ஆர்டிஸ்டிக், இவங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்ச் இவரை மாதிரி. ஆமாம், அவங்களுக்கு நாங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கிஃப்டிங் மொபிலிட்டி அப்படின்ட்டு அவங்களுக்கு உண்டான அக்சசரிஸ், ஆர்டிஃபிஷியல் லிம், க்ரச்சஸ், வீல் சேரு, வேறு என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அது. இவருக்கு ஏதாவது தேவைப்படுமா சார்? ஒரு நடப்பார் மாற்றுத்திறனாளிக்கு பெட்ரோல் ஸ்கூட்டரு அது இந்த நிதியாண்டி வந்த பிறகு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் அப்ளை பண்ணீங்க? அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவசியம். அதெல்லாம் வந்து தடுமாற்றம். ஏன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சொல்கிறேன், நாங்களே வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த வருஷத்துக்குள்ள கொடுப்பா நினைக்கிறாங்க. ஆனால் எப்போன்னு தெரியல. நம்பிக்கை இருக்குது. அதை நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக இது ஒன்று பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து இன்கம் ஜென்ரேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் பேஸ் பார்த்தீங்கன்னா இன்கம். இப்போ வேலைக்கே போறது இல்ல, இப்படி டெய்லி சார்ஜுக்கு அங்க எங்க போயிட்டு காசு கொண்டு வந்து வீட்டுக்கும் தண்டலுக்கும் அதுக்கு பேஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். அது நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரம். எல்லாம் திட்டாங்க மேடம். இந்த கடன் பிரச்சனை அவங்க சொல்றாங்க. வேற சர்ச்சைக்கு பெரிய சர்ச்சைக்கு கூப்பிடுறாங்க. நான் உங்களுக்கு கடன் கொடுத்தா நீங்க என் சர்ச்சைக்கு வந்துருக்கியான்னு கேட்கறாங்க.